ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதம் நிறைந்த நாமத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நேரம் மிகவும் குறுகியதாக இருக்கிறது. அந்த குறுகிய நேரத்தில் தேவாவியானவர் இன்றைக்கு நமக்காய் வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் பரிசுத்த ஆவியானவர் உந்துவித்த வார்த்தையை மிக சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இணைந்து இறுதியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதத்தினுடைய பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், அதனுடைய 2வது அதிகாரம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், அதன் 2வது அதிகாரம், முதல் 5 வசனத்தையும் பின்பதாக 11, 12வது வசனத்தையும் நம்ம யாராயிலும் ஒருவர் வாசிக்க நாம் கேட்க போகிறோம். வேதம் வைத்திருக்கிற எல்லாரும் நாம் திருப்பிக் கொள்ளலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், அதனுடைய 2வது அதிகாரம், முதல் 5 வசனத்தையும் பின்பதாய் 11, 12வது வசனத்தையும் ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்தபோது செய்த ஒரு அற்புதத்தை குறித்ததானே அந்த சம்பவத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாய் எடுத்தவர்களில் யாராயில் ஒருவர் தெளிவாக சத்தம் உயர்த்தி நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை ஆண்டவர் போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்திலே வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் வர கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டது இல்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 12வது வசனம், உடனே எல்லாருக்கும் முன்பாக அவன் போனான். உடனே திமிர்வாதக்காரன் எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டது இல்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பதை. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் கிறிஸ்து பிறந்த பின்பதாக 57வது ஆண்டிலிருந்து 63வது ஆண்டின் இடைப்பட்ட காலத்தில் இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் எழுதப்பட்டது. வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் முதல் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம். இந்த மார்க்குவை குறித்து வேத வசனத்தில் வாசிக்கிற போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படிக்கு அவரை பிடித்த போது எல்லாரும் இயேசுவை விட்டு என்ன செய்து விட்டார்கள்? ஓடிவிட்டார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மாத்திரம் ஒரு போர்வையை தன் மேலே போர்த்து கொண்டு இயேசுவுக்கு பின்னாடி என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அந்த வாலிபன் அவன் போனதாக வேதம் சொல்கிறது. அந்த வாலிபன் தான் இந்த மார்க்கு என்கிற வாலிபன். இந்த வாலிபனை கொண்டு தேவன் பல அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். மிக விசேஷமாய் பிந்தின நாட்களில் அப்போஸ்தலரோடு கூடவும் மிக முக்கியமாக பவுலோடு கூட சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தை அவன் நிறைவேற்றினார். இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஒரு ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தில் வைத்து
இந்த சுவிசேஷ புஸ்தகமானது அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கு சுவிசேஷ புஸ்தகமாய் நாம் பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியக்காரனை போல, ஒரு வேலைக்காரனை போல அவர் செயல்படுகிற விதத்தை குறித்து இந்த மார்க்கு சுவிசேஷம் முழுமையாய் நாம் பார்க்க முடியும். தேவாவியானவர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நாம் பேசுவாராக. இங்கே நாம் வாசிக்கிற போது ஆண்டவர் பல அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அப்படி செய்த அற்புதங்களில் ஒரு அற்புதத்தை எங்கே நாம் பார்க்க முடியும். இயேசு கப்பர்நகும் என்கிறதான இடத்தில் அவர் ஒரு வீட்டுக்குள் அவர் இருந்தார். இயேசுவை குறித்து அநேகர் கேள்விப்படுகிறார்கள். இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு வியாதியிலிருந்து சுகப்படுத்துகிறார், இயேசு மரித்து போனவர்களையும் அவர் உயிரோடு கூட எழும்பச் செய்கிறவராய் இருக்கிறார். அவரை குறித்துதான் ஒரு கீர்த்தி ஜனங்களுக்கு மத்தியிலே பரவுகிறது. மேசியா என்கிற ஒருவர் பிறந்து விட்டார், மேசியா என்கிற அற்புதம் செய்கிற தேவன் அவர் தம்மை வெளிப்படுத்தி விட்டார் என்று எல்லாரும் கேள்விப்பட்ட போதும் இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு திரள் ஜனங்கள் அந்த வீட்டை நெருக்குகிறார்கள். அப்பொழுதோ 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்து அந்த 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்து முன்பதாக இயேசுவினிடத்தில் அவனை கொண்டு செல்வதற்கு இடமில்லாதபடினாலே மேல் வீட்டின் மேல் கூரையை திறப்பாக்கி ஆமென் இயேசுவினிடத்தில் அவனை இறக்கினார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுடைய விசுவாசம். யாருடைய விசுவாசம்? படுத்திருக்கிறானே அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் முதலாவது பார்க்கவில்லை. அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். ஆமா, இந்த அற்புதம் நடக்கிற போது வேத வசனத்தில் நல்லா கவனிக்க வேண்டும். அங்கே இருந்து தான் தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே நடைபெற்ற அற்புதத்தை குறித்து ஒரு மேல்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 12வது வசனம் சொல்கிறது, எல்லாருக்கும் முன்பாக போனான். சத்தமாய் விடாம அவன் போன விதத்தை குறித்து, அவன் கண்டு கொண்ட அற்புதத்தை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த அற்புதத்தை மறைமுகமாய் செய்யவில்லை. இந்த அற்புதத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் அவனுக்கு மறைமுகமாய் செய்யாதபடிக்கு எல்லாரும் கண்களும் பார்ப்பதற்கு ஏதுவாய் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்து முடித்தார். இன்றைக்கு நான் சொல்லட்டும், இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில செய்யப்படுகிற எல்லா அற்புதங்களையும் என்னை சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் பார்க்கிற அளவுக்கு என் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை சூழ்ந்த அநேக ஜனங்கள் இருக்கிறது, என்னை சூழ்ந்த அநேக மக்கள் எழும்புகிறார்கள். எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. என்னை குறித்து பேசின அநேக எதிர்ப்பாளர்கள் என்னை சூழ்ந்து நிற்கலாம். இன்றைக்கு நான் சொல்லட்டும், உன்னை குறித்து தீதானதை பேசின எல்லாருக்கும் முன்பதாகவும் எனக்கான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளதான தேவன். நல்லா கவனிங்க. அவன் படுத்திருக்கிற வரைக்கும், அந்த திமிர்வாதக்காரன் படுத்திருக்கிற வரைக்கும் அவனை சூழ்ந்திருந்த ஜனங்கள் இந்த திமிர்வாதனை காரண நிமித்தம் அவர்கள் ஏதோ வார்த்தை அவர்கள் என்ன செய்திருக்க முடியும், பேசியிருக்க முடியும். ஆனால் இப்பொழுதோ அப்படி பேசின ஜனத்துக்கு மத்தியிலே, அவனை அவமானப்படுத்தின ஜனத்துக்கு மத்தியிலே, அவனை குறித்து தீதான காரியத்தை பரப்பின ஜனத்துக்கு மத்தியிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவனுக்குள்ளே கர்த்தர் செய்து முடித்தார். இன்றைக்கு நான் சொல்லட்டும், உனக்கு செய்ய போகிற அற்புதம் இனி ஒரு காலம் மறைவாய் இருக்க போவது இல்லை. எல்லா ஜனங்களுடைய கண்களும் காண்கிற அளவுக்கு தேவனுடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். என் சத்துருக்குடைய கண்கள் அதை காண ஆரம்பிக்கும். ஆமா, நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், எனக்கு விரோதமாய் பேசுறவன் இன்னும் இருக்கிறான், எனக்கு விரோதமாய் பேசுறவன் இன்னும் அவன் பெரியவனாய் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நன்மையும் அவனுக்கு ஒரு தீமையும் நடக்கல, எனக்குத்தான் தீமை நடந்து கொண்டிருக்கிறது, அவனுக்கு நன்மை தான் நடந்து கொண்டிருக்கிறது, அவன் மாத்திரம் வளர்ந்து கொண்டே போகிறான். இன்றைக்கு நான் சொல்லட்டும், என்னுடைய சத்துருக்கள் இன்னும் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கண்கள் காண என் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் சத்துருக்களை என்னை சுற்றிலும் தேவன் இன்னமும் நிறுத்தி கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, எல்லாருடைய கண்களும் அதை கண்டது என்று சொல்லி. ஆமா, அல்ல கவனிங்க.
அங்க சொல்லப்பட்டதான வார்த்தை என்ன? எல்லாரும் கண்டு சொன்ன வார்த்தை என்ன? அந்த வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலும் இப்படி கண்டது இல்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நல்லா கவனிங்க, அந்த கூட்டத்தார் என்ன சொல்லுகிறார்கள்? இப்படிப்பட்ட அற்புதத்தை இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை, நாங்கள் கண்டதும் இல்லை. நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன? யூதர்களுடைய பழக்கம் என்னவென்றால், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை கற்றுக் கொடுப்பார்கள். ஆமா, யாருக்கு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய தலைமுறைகளுக்கு. அவனுடைய பெற்றவர்கள், அவனுடைய முந்தின தலைமை, கர்த்தர் எங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்தார், ஆண்டவர் எங்களுக்கு இந்த மேன்மையானதை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள். அல்ல வேதத்தை வாசிக்கிற போது, ஆமென், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிக்க வேண்டும். நீ உட்காரும் போதும், நீ எழுந்திருக்கிற போதும், படுத்திருக்கிற போதும், நடக்கிற போதும் நீ அவைகளை குறித்து உன் பிள்ளைகளிடத்தில் என்ன செய்யணும்? பேசணும். வேதத்தில் வாசிக்கிற போது, நியாயாதிபதியுடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது, கிதியோன் என்கிற பராக்கிரமசாலி, கிதியோன் என்கிற நியாயாதிபதி சொல்கிறார், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன, ஆமென், பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் என்ன? அப்படியானால் யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி, யூதர்களுடைய பழக்க வழக்கம் என்னவென்றால், தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களை என்ன செய்யணும் தெரியுமா? போதிக்க வேண்டும். இதை குறித்து பவுல் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 1:5 வசனத்தில் எழுதுகிற போது, தீமோத்தேயுவை குறித்து எழுதுகிறார், முந்தி உன் பாட்டியாகிய லோவிசால் நடத்தலையும் உன்னுடைய தாயாகிய ஐனிக்கேயால் நடத்தலும். அப்படியானால் தீமோத்தேயுக்கு பாட்டி கற்றுக் கொடுக்கிறாள். ஆமா, பாட்டிமார்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சீக்கிரமா பாட்டியாகிறவர்களும் உண்டு, கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாதவர் ஆமென் சொல்லுங்க. பாட்டியினிடத்திலையும், ஆமென், லோவிசாலாகிய பாட்டியினிடத்திலையும் ஐனிக்கேயாலாய் இருக்கிற தாயானிடத்திலையும் நீ அதை என்ன செய்திருக்கிறாய் தெரியுமா? அதை கற்றுக்கொண்டிருக்கிறாய். அப்படியானால் யூதருடைய பாரம்பரியம் தன் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை குறித்து தான் 90வது சங்கீதத்தில் நீங்களும் நானும் மாறி மாறி வாசித்தோம். ஆண்டவரே தேவரே, நீ தலைமுறைகளை தோறும் நீர் எங்களுக்கு சத்தமாய் ஒரு அல்லேலூயா. நம்முடைய சபையில் இருக்கிற பாட்டிமார்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோத்திரங்களை சொல்லிக் கொடுத்த பாட்டிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேக பாட்டிமார்கள் எதுக்கு சண்டை போடுறாங்க தெரியுமா? ஒரு வீட்டுக்கு போனேன், நான் அடிக்கடி சொன்ன, ஒரு வீட்டுக்கு போனா பாட்டிக்கும் பேரனுக்கும் ஒரே சண்டை. என்னது? யாருக்கு? பாட்டிக்கும் பேரனுக்கும் சண்டை. எதுக்கு சண்டை தெரியுமா? ரிமோட்டுக்கு. எதுக்கு? ஆமா, பாட்டி கையில இருக்கிற ரிமோட்டை பேரன் நினைச்சுக்கிறான். இன்னைக்கு பாட்டி கையில ரிமோட்டு, அம்மா கையில செல்போன். எப்படி தேவனுடைய காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? ஆனால் யூதருடைய பாரம்பரியத்தின்படி, ஆமென், அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கேள்விப்பட்டபடினாலே, வசனத்தை கவனிங்க, வசனத்துக்கு திரும்பலாம், நல்லா கவனிங்க. அப்படி கேள்விப்பட்டபடினாலே எல்லாரும் சொல்லுகிறார்கள், இப்படி முந்தின தலைமுறையில் நடந்ததாக, இப்படி முந்தின காலத்தில் நடந்ததாக நாங்கள் ஒரு காலம் கண்டது இல்லை என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? தலைமுறைகள் காணாத அற்புதத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பதற்கு, என்னுடைய முந்தின தலைமுறை காணாத அற்புதங்களையும் அடையாளத்தையும் தேவனுடைய கிரியைகளையும் மாபெரும் எழுப்புதலையும் என்னுடைய தலைமுறையில செய்து முடிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், தலைமுறைகள் கண்டிராததை காணப்பண்ணும் தலை சிறந்தவர். ஆமென். என்னுடைய முந்தின தலைமுறைகள் சில விஷயத்தை சொல்லும் போது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய முந்தின தலைமுறைகள், ஆமென், சில அற்புதங்களை செய்ததை, ஆமென், விவரிக்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? இதற்கு முந்தின தலைமுறையுடைய வாழ்க்கையில செய்யாத அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். அதைத்தான் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் இப்படி கண்டது இல்லை. ஆமென்.
இதுவரைக்கும் இப்படி நடந்ததில்லை. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அற்புதத்தை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை. தலைமுறைகள் காணாத அற்புதத்தை தேவன் நம்முடைய தலைமுறையில் அவர் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசித்து கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல முடியும்? இத்தனை நாட்கள் எழும்பின தலைமுறையை பார்க்கிறோம். இப்படி சொல்லட்டும், இன்றைக்கு எழும்பியிருக்கிற நம்முடைய தலைமுறையை தேவன் விசேஷித்த ஒரு தலைமுறையை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் அவர் இருக்க போகிறார். என்னுடைய கண்கள் தலைமுறை காணாத அற்புதத்தை காணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சத்தமா நல்லா கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் உங்களோடு கூட நான் நின்று கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு 4 விஷயம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஒரு பழைய ஒரு பலி, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஒரு நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் லேவியினுடைய ஆசாரியத்துவத்தை குறித்தெல்லாம் வாசிக்க முடியும். 4 வகையான காரியம் இருக்கிறது. ஒன்று பழைய உடன்படிக்கை, இரண்டாவது பழைய பிரமாணம் அல்லது நியாயப்பிரமாணம், மூன்றாவது பழைய பலி அல்லது மிருகத்தினுடைய பலி, நான்காவதாக லேவியினுடைய ஆசாரியத்துவம். இந்த 4 விஷயத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். நல்லா கவனிங்க, உட்காருங்க சீக்கிரமா. நல்லா கவனிக்க வேண்டும், நல்லா கவனிங்க. இந்த 4 விஷயங்களை கர்த்தர் பழைய திருச்சபைக்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த 4 விஷயத்தை ஆண்டவர் பழைய சபைக்காய் தேவன் கொடுத்தார். ஆனால் இந்த 4 விஷயம் ஒரு மனுஷனை பூரணப்படுத்தவில்லை. எல்லாம் கவனிக்க வேண்டும். பழைய உடன்படிக்கையே எனக்கு போதுமான அற்புதத்தை செய்திருக்குமானால் ஒரு புதிய உடன்படிக்கை தேவையற்றது. பழைய ஒரு மிருகத்தின் வழியே என் வாழ்க்கையினுடைய முழு பாவத்தையும் அது சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தியிருக்குமானால் கல்வாரின் சிலுவையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த பலியானது தேவையற்றது. முந்தின தலைமுறையை பார்க்கிலும் என்னுடைய தலைமுறையை தேவன் விசேஷம் உள்ளதாய் மாற்ற செய்வதற்காகத்தான் பழைய உடன்படிக்கை அல்ல, ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தர் எழும்பி வரப்பண்ணி இருக்கிறார். பழைய பிரமாணம் அல்ல, ஒரு கிருபையின் பிரமாணத்தை எழும்பி வரப்பண்ணி இருக்கிறார். ஒரு பழைய மிருகத்தினுடைய பலி அல்ல, எனக்கு கிறிஸ்து என்கிற ஒரே பலி எனக்காய் இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரின் சிலுவையிலே ஒரு ஜீவ பலியாய் தம்மை ஒப்புவிக்கப்பட்டது. இப்பொழுது ஒரு ஆசாரியத்துவம், அது கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவம் எழும்பி இருக்கிறபடினால தலைமுறைகள் காணாத அற்புதத்தை தேவனுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். மறுபடியும் சொல்லட்டும், பழைய உடன்படிக்கை போதுமானதாக இருந்திருக்குமானால் புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு பலி இந்த பூமியில வர வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக அந்த பலி, எதற்காக அந்த உடன்படிக்கை, எதற்காக கிறிஸ்து நமக்காக கல்வாரின் சிலுவையில் தன் ஜீவனை கொடுக்க வேண்டும்? காரணம் என்ன தெரியுமா? அந்த தலைமுறைகள் கண்டிராத அற்புதத்தை, அந்த தலைமுறை காணாத ஒரு மேன்மையை இன்றைக்கு நீங்களும் நானும் காணும்படியாகவே அவ்வளவு உன்னதமான ஒரு பலியை கர்த்தர் நமக்காய் கல்வாரின் சிலுவையில் அவர் ஒப்புவித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அவர் ஆமென் சொல்றீங்க? இதுவரைக்கும் கண்டிர அற்புதம் என் வாழ்க்கையில நடந்தே தீரும். இதுவரைக்கும் கேட்கப்படாத ஜெபங்கள் என் வாழ்க்கையில கேட்கப்பட்டே தீரும். இதுவரைக்கும் திறக்காத கதவுகள் கர்த்தர் எனக்காய் இனிமேல் கர்த்தர் அவர் திறந்து கொடுப்பார். காரணம் என்ன தெரியுமா? எனக்கான ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கான ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தலைமுறைகள் காணாத அற்புதத்தை அவர் செய்து முடிப்பார். அப்படியானால் வேதத்தில் திஷ்டாந்தமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் செய்யப்பட்ட காரியத்தை இன்றைக்கு உங்களோடு கூட மிக சுருக்கமாக நாம் சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். முந்தின தலைமுறைகள் காணாத அற்புதம் அல்ல. கவனிச்சு பார்க்கிற போது ஆதாமின் காலத்தை பார்க்கிலும் சேத்தின் காலத்தை கர்த்தர் விசேஷப்படுத்தினார். எலியாவின் காலத்தை பார்க்கிலும் தேவன் எலிசாவின் காலத்தை விசேஷப்படுத்தினார். ஏன் இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தை பார்க்கிலும் சீசருடைய காலத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். என்ன காரணம் என்றால், என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளை செய்வான், இன்னமும் அதிகமாய் அவன் செய்வான். அப்படியானால் கிறிஸ்துவின் காலத்தை பார்க்கிலும் இயேசுவின் காலத்தை பார்க்கிலும் அப்போஸ்தலருடைய காலத்தை கர்த்தர் மேலும் கர்த்தர் விசேஷம் உள்ளதாய் மாற்றினார். இன்றைக்கு நீங்கள் நானும் தைரியமாய் சொல்லலாம், இதுவரை தலைமுறை கண்டிராத அற்புதத்தை என் வாழ்க்கை முழுமையை நான் காணும்படி இருக்கிறேன். நீங்கள் நான் சொல்ல போகிறோம், இதுவரைக்கும் இப்படி நடந்தது இல்லை. ஆமென்.
நீங்கள் நானும் சபையின் நடுவே எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இப்படி சம்பவித்ததில்லை, இப்படி ஆசீர்வாதத்தை பார்த்ததில்லை, இப்படிப்பட்ட பலனை நான் பார்த்ததில்லை, இப்படிப்பட்ட கிரியைகளை பார்த்ததில்லை. என்னை கொண்டும் தேவன் சில ஊழியங்களை கர்த்தர் கட்டி எழுப்பினா, என்னை கொண்டு சில ஆத்துமாக்களை அக்கினியின் சூழலிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினா என்று சொல்லி நிற்கத்தக்க அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில தலைமுறை காணாத அற்புதம் நடந்தே தீரும். ஆமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லட்டும். உன்னுடைய தாய் தகப்பன் கண்டிராத அற்புதத்தை, உன்னுடைய முந்தின ஆமென் மூதாதையார் கண்டிராத ஒரு அற்புதத்தை தேவன் உன்னுடைய வாழ்க்கையில செய்யும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே ஒரு பிந்தின ஒரு ஆதாமை கர்த்தர் எழும்பி வரப்பண்ணினார். அதற்காகவே ஒரு பிந்தின பலியை எழும்பி வரப்பண்ணினார். அதற்காகவே ஒரு பிந்தின உடன்படிக்கையை கர்த்தர் எழும்பி வரப்பண்ணினார். அதற்காகவே ஒரு பிந்தின ஒரு ஆசாரியத்துவம், கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவம் எழும்பி வரப்பண்ணினார். என் கண்கள் தலைமுறை காணாத அற்புதத்தை காணும். அப்படியானால் வேதத்தில் ஒரு காரியத்தை அடையாளப்படுத்த விரும்புகிறேன். நான் அந்த அற்புதத்தை காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் அந்த அற்புதத்தை பார்ப்பதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 32வது அதிகாரம். என்னாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து ஒருவர் வாசிக்கலாம் 14வது வசனம் வரைக்கும். யோசுவாவையும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றவில்லை. அவர்கள் தான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறேன். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. உபாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26, 28வது வசனங்கள் வேகமாக எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 3வது அதிகாரம் 26, 28வது வசனங்கள். அவரும் உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு கூட பேச வேண்டாம், இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்து, பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பதாக கடந்து போய் அவனே தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றான். போதும். இந்த 2 பகுதியை நான் வாசிக்கிற போது ஒரு முந்தின தலைமுறையை குறித்தும் பிந்தின தலைமுறையை குறித்தும் இந்த 2 பதிலும் வாசிக்க முடியும். மிக குறிப்பாக என்னாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் 10, 11வது வசனத்தில் வாசிக்கிற போது 10வது வசனம் இப்படியாய் சொல்றது, பின்பு கர்த்தர் கோபம் உண்டவராய். ஆமென். அவருக்குள்ள ஒரு கோபம் எழும்பி, ஆமென், தெய்வத்துக்குள் யெகோவா தேவனுக்குள் ஒரு கோபம் எழும்பி சொன்ன வார்த்தைகளை, அந்த வசனத்திலே மோசே கொண்டு சொன்ன வார்த்தைகளை அங்கே பார்க்க முடியும். அங்கே கர்த்தர் சொல்கிறார், எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த முதல் தலைமுறை, அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த ஆதியினுடைய தலைமுறை ஒரு தலைமுறை ஆகிலும் அந்த கானானுக்குள் என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பதில்லை. முந்தின தலைமுறையை குறித்து கர்த்தர் சொல்கிறார், அந்த முந்தின தலைமுறையாக இருக்கிற இஸ்ரவேல் என்கிற ஒரு கூட்டம் எகிப்திலிருந்து விடுதலை ஆகிற்று. எகிப்தில் இருக்கிற போது நல்லா கவனிக்கணும். ஆமென். எகிப்தில் இருக்கிற போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதத்தை கண்டார்கள். என்ன அற்புதத்தை எல்லாம் பார்த்தாங்க? என்ன அற்புதத்தை எல்லாம் பார்த்தாங்க? தண்ணீர் இரத்தமாக மாறுகிறது, வண்டுகள் வருகிறது, பேன்கள் வருகிறது. இதை காட்டிலும் தேவன் ஒரு அற்புதத்தை கட்டச் செய்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டு அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தினாலே அந்த நிலக்காலை தெளித்த போது அவர்கள் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அடிமைத்தனத்தின் வீடாயிருக்கிற எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி கானானின் யாத்திரைக்குள் கடந்து வந்தார்கள்.
அற்புதத்தை காணாதவர்கள் அல்ல அவர்கள், அவர்கள் அற்புதத்தை கண்டவர்கள். ஆனால் இப்ப வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அற்புதத்தை கண்ட அந்த கூட்டம் கானானுக்குள் என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறா, ஆமென். மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றார், மோசையே நீயும் அந்த கானானுக்குள் போவதில்லை. ஒரு முந்தின தலைமுறையை பார்த்து, ஒரு பெரிய ஒரு தலைமைத்துவத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையே நீயும் அதற்குள்ள என்ன செய்வதில்லை, போவதில்லை. ஆண்டவர் பெரும் கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், கவனிங்க, எத்தனை பேர் புறப்பட்டு வந்தாங்க? எகிப்திலிருந்து வெளியே வந்த கூட்டம் எத்தனை? 6 லட்சம் புருஷர்கள், ஏறத்தாழ 30 லட்சம் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மோசையே நீ பார்க்கிற இந்த 6 லட்சம் புருஷர்கள், நீ பார்க்கிற இந்த 30 லட்சம் ஜனங்கள் ஒருவராகிலும் அந்த கானானுக்குள் என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பு. அந்த முந்தின தலைமுறையை இதே வனாந்தரத்தில் அவர்கள் செத்து போகும்படி இருக்கிறார்கள். முந்தின தலைமுறைகள் காண்பது இல்லை. ஆனால் பிந்தின ஒரு தலைமுறை இருக்கிறது, வனாந்தரத்தில் பிறந்த ஒரு தலைமுறை இருக்கிறது. மோசையே நீ அந்த தேசத்தை நீ பார்ப்பதில்லை, மோசையே நீ அந்த தேசத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. ஆனால் உனக்கு பிந்தி ஒரு ஊழியக்காரனை நான் எழுப்பினேனே, அந்த யோசுவாவை நான் கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி பிந்தின தலைமுறையின் மேல் ஒரு இரக்கத்தை கர்த்தர் பாராட்டினார். ஆமென். முந்தின தலைமுறையின் மேல் ஒரு கோபம். கவனிக்கணும், முந்தின தலைமுறையின் மேல என்ன இருந்துச்சு? கோபம். முந்தின தலைமுறையின் மேல என்ன இருந்துச்சு? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப 2வது ஒரு தலைமுறை எழும்புகிறது. அந்த 2வது தலைமுறையின் மேல் தேவன் கோபத்தை வைக்கவில்லை. ஆமென். ஏன் வைக்கல தெரியுமா? இன்றைக்கு நீங்களும் நானும் பிந்தின தலைமுறையினர். ஆமென். சத்தமா ஒரு ஆமென். என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிற போது அவர்கள் எல்லாரும் பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் முந்தின தலைமுறை என்று சொல்லப்படுகிறார்கள். இப்ப எழுந்திருக்கிற நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எழும்பியிருக்கிற சபைக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. என்ன பெயர் தெரியுமா? பிந்தின ஒரு தலைமுறை. எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, முந்தின தலைமுறையின் மேல் இரக்கம் பாராட்டப்படாதபடிக்கு முந்தின தலைமுறையின் மேல் தெய்வத்தினுடைய கோபாக்கினை வெளிப்பட்டு அவர் சொல்லுகிறார், இந்த தலைமுறை அந்த கானானுக்குள் என்ன செய்வதில்லை, போவதில்லை. ஆனால் 2ஆம் தலைமுறைக்கு நான் இரக்கம் பாராட்டும்படி விரும்புகிறேன். என்ன காரணம்? என்ன காரணம்? முந்தின தலைமுறையின் மேல ஒரு கோபம். ஏன்? மோசையின் மேலையும் கூட ஒரு கோபத்தை கர்த்தர் வைக்கிறார். ஆனால் பிந்தின தலைமுறையின் மேலேயோ ஒரு இரக்கம் காண்பிக்கப்பட்டது. பிந்தின தலைமுறையின் மேலே ஒரு கிருபை பாராட்டப்பட்டது. பிந்தின தலைமுறையின் மேலே தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. என்ன காரணம்? என்ன ரகசியம்? முந்தின தலைமுறையின் மேலே ஏன் கோபங்கள் பாராட்டப்பட்டது? பிந்தின தலைமுறை ஏன் இரக்கம் பாராட்டப்பட்டது? காரணம் என்ன? என் மேல் வர வேண்டிய அத்தனை ஆக்கினையையும் பிந்தின தலைமுறைக்காய் கல்வாரின் சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டபடினால வேதம் சொல்றது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தா நம்மேல் வர வேண்டிய ஆக்கினையை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறபடினால பிந்தின தலைமுறையின் மேல் வர இருந்த அத்தனை கோபத்தையும் கல்வாரினுடைய சிலுவையில் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய காயங்களின் வழியாக, தம்முடைய இரத்தத்தின் வழியாக, தம்முடைய பலியின் வழியாக அந்த கோபத்தை அத்தனையும் வாங்கி கொண்டபடினால பிந்தின தலைமுறைக்கு கோபங்கள், ஆமென், பிந்தின தலைமுறைக்கு சாபங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லிட்டே இருக்கிறீங்க? பிந்தின தலைமுறையின் மேல ஆமென் அப்படிப்பட்ட கிரியைகள் வராதபடிக்கு பிந்தின தலைமுறையாய் இருக்கிற என் மேல ஒரு இரக்கம் பாராட்டப்படுகிறது. அத்தனைக்கும் காரணம் என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய நீதி அல்ல, என்னுடைய ஆராதனை அல்ல, என்னுடைய பாட்டு அல்ல, என்னுடைய தசமபாகம் அல்ல, என்னுடைய காணிக்கை அல்ல. இவைகளின் நிமித்தம் என் மேல் இருக்கிற கோபம் அகற்றப்படவில்லை. கல்வாரியுடைய சிலுவையில் எனக்காக அவர் ஆக்கினையை அவர் அடைந்து அவர் தீர்த்தபடினாலே இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பிந்தின தலைமுறையின் மேலே ஒரு இரக்கம் பாராட்டப்பட்டிருக்கிறது. தைரியமாய் சொல்லலாம், முந்தின தலைமுறையின் மேலே இருந்ததை போல அல்ல என் மேல கோபம். அவர் என் மேல இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அவர் என் மேல கிருபை பாராட்டி இருக்கிறார். நான் அடைய வேண்டிய அத்தனை ஆக்கினையும் கல்வாரினுடைய சிலுவையில் அவர் அடைந்து தீர்த்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்கிறார், பிந்தின தலைமுறை தான் கானானை அது கண்டடைய முடியும். பிந்தின தலைமுறை தான் கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். காரணம் அவர்களுக்கான ஒரு பலியை கர்த்தர் செலுத்தி இருக்கிறபடினால.
அவன் அப்படியானால் பிந்தின தலைமுறை என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்தால் தேவன் நியமித்திருக்கிற அந்த கானானையும் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்பதை ஒரு வசனத்தில் நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். யோசுவாவினுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம். ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மறைமுகமான ஒரு சம்பவத்தை அங்கே நாம் பார்க்க முடியும். 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி, நல்ல கவனிங்க, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி யோசுவாவே திரும்ப சத்தமா சொல்லுங்க, திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2ஆம் தலைமுறைக்கு பிந்தின தலைமுறைக்கு ஆண்டவர் ஒரு நிபந்தனையை கர்த்தர் நியமிக்கிறார். யோசுவாவே, நீயும் இந்த 2ஆம் தலைமுறையும் கானானுக்குள் நீ பிரவேசிக்க வேண்டுமானால் 2ஆம் விசை நீ விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். ஆமென். 2ஆம் விசை விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், அந்த 2ஆம் விசை பரிசுத்தத்துக்கு இன்றைக்கு சபை தள்ளப்படுமானால், அந்த 2வது பிரதிஷ்டைக்கு சபை கடந்து வருமானால், அந்த 2வது பிரதிஷ்டைக்கு தன்னை சபை ஒப்பு கொடுக்குமானால், அந்த 2வது விருத்த சேதனம் இல்லாவிட்டால் நீ அந்த கானானுக்குள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த 2வது விருத்த சேதனம் உனக்கு அவசியம். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ கருக்கலான கத்தியை எடுத்துக்கொண்டு ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாய். எத்தனாவது விருத்த சேதனம்? சத்தமா சொல்லுங்க, எத்தனாவது விருத்த சேதனம்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், நான் ஒருவேளை ஊழியம் செய்யலாம், நான் ஒருவேளை எத்தனையோ காரியத்தை கர்த்தருக்காய் செய்யலாம். ஆனால் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நான் ஒரு மேன்மையை காண வேண்டுமானால், நான் மற்றொரு மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், அல்லது கானானின் எல்லைக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டுமானால், இன்றைக்கு தேவை 2வது விருத்த சேதனம். ஆமென். இன்றைக்கு எனக்கு தேவை 2வது ஒரு தொடுதல். இன்றைக்கு எனக்கு தேவை ஒரு 2வது பிரதிஷ்டை. இன்றைக்கு தேவச்சனத்துக்குள் இருக்குமானால் அந்த சபையை தான் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மகிமைக்குள் பிரவேசிக்க பண்ணி, அவருடைய பிதாக்கள் காணாத கானானை, அவருடைய பிதாக்கள் காணாத வாக்குத்தத்தத்தை, அவர்கள் பிதாக்கள் காணாத ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்குள் தேவன் அவர்களை கொண்டு போய் வைக்க முடியும். இன்றைக்கு தேவன் உன்னிடத்திலையும் என்னிடத்திலையும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அந்த 2வது தொடுதலுக்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். கவனிங்க, ஒரு குயவன் வீட்டுக்கு எரேமியா போகிறார். போன போது முதல் விசை அந்த பானை என்ன செய்யறது, வணைந்தது. ஆனால் அந்த பானை உடைந்து போயிற்று. திரும்பவும் எத்தனாவது விசை? அந்த களிமண் 2வது விசை தன்னை அர்ப்பணித்தது. அந்த பாத்திரம் 2வது விசை மறுபடியும் தன்னை ஒப்பு கொடுத்தது. ஒப்பு கொடுத்த போதோ 2வது விசை ஒரு உடன்படிக்கைக்குள்ளும், 2வது விசை விருத்த சேதனத்துக்குள்ளும், 2வது விசை ஒரு பிரதிஷ்டைக்குள்ளும் அந்த பாத்திரம் கடந்து போன போது வேதம் சொல்லுகிறது, திரும்ப தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அவர் வேறே பாத்திரம் வனையாயிருந்தார். எனக்கு ஏன் தெரியுமா இன்னும் உடைஞ்சிட்டே இருக்கிறோம்? எனக்கு ஏன் தெரியுமா என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல? எனக்கு ஏன் தேவன் என்னை பயன்படுத்தல? எனக்கான வாக்கு தத்தங்கள் சொல்லி அநேக நாட்கள் ஆகிவிட்டது, அநேக வருஷங்கள் ஆகிவிட்டது, ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறல தெரியுமா? தேவன் ஒன்றை உன்னிடத்தில் எதிர்பார்த்து அமர்ந்து இருக்கிறார், ஒன்றை எதிர்பார்த்து உன்னிடத்தில் வந்து இருக்கிறார். 2ஆம் விசை என்னுடைய பிள்ளை என்னுடைய சமூகத்தில் வரணும், 2வது விசை என்னுடைய பிள்ளை என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, வேதத்தில் வாசிக்கும் போது சீசர்கள் ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். ஆமென், ஆமென். சத்தமா மத்தேயு 10வது அதிகாரத்தில் வாசிக்கிற போது அவர்கள் மேலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஊதினார். அவர்கள் அபிஷேகத்தை பெற்றாங்க. ஆனா எப்ப அவர்கள் அற்புதத்தை வல்லமையா செஞ்சாங்க தெரியுமா? சீசர்கள் எப்போ வல்லமையான ஊழியத்தை செஞ்சாங்க? இயேசு இருக்கும்போது அவங்க வல்லமையான ஊழியத்தை செய்யல. 2வது ஒரு அபிஷேகம் பெந்தெகோஸ்தே நாளில் அவர்கள் மேல வந்தபோது, 2வது விசை ஒரு தொடுதல் அவர்கள் மேல வந்தபோது தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார். ஆமென். பேதுரு எழும்பி என்ன பேசினான்னு சொல்லி போடல. ஆமென். சத்தமா சொல்லுங்க.
அவ என்ன பேசினான்னு சொல்லி எழுதி இருக்கல. ஆனால் எழும்பி பிரசங்கித்த போதோ இரண்டாம் தொடுதல் பேதுருவுக்குள்ள இருந்தபடினாலே, இரண்டாவது மனம் திரும்புதல் அந்த பேதுருவுக்குள்ள இருந்தபடினாலே, இரண்டாவது ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தபடினாலே வேதத்துடைய வசனம் சொல்றது, பேதுரு எழும்பி நின்று பிரசங்கித்த போது எத்தனை பேர் சத்தமா சத்தமா எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் ஏன் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அவனை கொண்டு 3000 பேர் கர்த்தரை அறிந்து கொண்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? இரண்டாம் தொடுதலுக்கு அர்ப்பணித்த சீசனுடைய கூட்டம். இன்றைக்கு சபைக்குள்ள தேவனை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இரண்டாவது வணைந்து கொள்ளுதலுக்குள் வர வேண்டும். இரண்டாவது விஷயம் வணைந்து கொள்ளுதலுக்குள் வர வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை வாசிக்க போறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தா, அப்பொழுது ஒரு குருடனை, கவனிங்க, குருடனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். குருடருடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவர் கண்களிலும் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாச்சும் பார்க்கிறாயா? ஆமா. இப்ப அவன் கண்ணு மேல கைய வச்சது யாரு? சத்தமா சொல்லுங்க. அவர் உமிழ்ந்து சேற்றை எடுத்து அவனுடைய கண்ணில் பூசினது யாரு? அவன் கண்ணை தொட்டது யாரு தான்? ஏசு தொட்டார். ஆமா. இப்ப ஆண்டவர் கேட்கிற, எதையாச்சும் பார்க்கிறியா? எதையாச்சும் பார்க்கிறியான்னு சொன்னா தொட்டது யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு தொட்டது? எதையாயிலும் பார்க்கிறையான்னு சொன்ன உடனே, ஆண்டவரே நான் தெளிவாய் நீ தொட்டதனால பார்க்கிறேன்னு சொல்லவே இல்லை. இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? மனுஷரை மரங்களைப் போல பார்க்கிற. முதல் தொடுதலிலே தெளிவாய் அவன் திறக்கப்படல. ஆமே. சத்தம் அவர் அல்லேலூயா. முதல் தொடுதலிலே அவன் தெளிவாய் என்ன செய்யல? பார்க்கல. ஆமென். வேத வசனத்தில் தொடர்ச்சியா வாசிக்கலாம். பின்பு அவர் இரண்டாவது விசை கைகளை உயர்த்தி மறுபடியும் அவன் கண்களின் மேலே கையை வைத்து அவனை இப்பொழுது ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து சத்தமாய் ஒரு அல்லேலூயா. ஆமே. முதல் தொடுதலில் ஏதோ ஒரு அற்புதம். முதல் தொடுதலில் மனுஷன மரத்தை பார்க்கிறதை போல ஒரு அற்புதம். ஆனால் இரண்டாம் தொடுதல் வந்த போதோ, இரண்டாவது பிரதிஷ்டை வந்த போதோ, வேதவசனம் சொல்லுறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்ப எப்படி பார்த்தா? எனக்கு அதே கேள்வி தான் கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறா. நீ தெளிவாய் இருக்கணும்னா, நீ தெளிவாய் பார்க்கப்படணும்னா என்னை ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே இன்னும் ஒரு விசை என்னை தொட்டருளுவீராக, மறுபடியும் ஒரு விஷயம் என்னை வணைந்தருளுவீராக, இன்னும் ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்காக என்னை இரண்டாம் விஷயம் என்னை தொட்டருளுவீராக. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஆமே. ஏன் அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தாங்க? இரண்டாவது விருத்த சேதனம், இரண்டாவது ஒரு பிரதிஷ்டை, மறுபடியும் என்னை வணையன்னு சொல்லி என்னை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை இருந்தபடினாலே நேரம் நமக்கு இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமே, கானானுக்குள் தன்னுடைய கால்களை எடுத்து வைக்க தேவன் கிருபை தந்தா. இதுவரைக்கும் இப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆமே, என் தலைமுறை காணாத அற்புதத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். எங்கள் முந்தின தலைமுறை பிரயாசப்பட்ட அற்புதத்தை அவர்கள் பார்க்கல. ஆனால் நாங்கள் இன்றைக்கு அவைகளை அறுவடையாய் அறுக்க எங்களுக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். காரணம் என்ன? தேவன் ஒன்றை எதிர்பார்க்கிறார், இன்னும் ஒரு விசை எங்களை நீர் வணைந்தருள வேண்டும்.